பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் மாறி மாறி பேசுனதுனால கோபி வந்து முடிவு எடுத்துடுறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன, நான் வீட்டை விட்டு போகணுமா? நான் வீட்டை விட்டு தாராளமாக போகிறேன். இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க. உடனே எழில் செழியன் ரெண்டு பேரும் வந்து, ஆமாம், நீங்கள் எங்களை பற்றி நினைக்காம என்னுடைய அம்மாவுக்கு பலவிதமான கஷ்டம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டு யாருக்கிட்ட என்னுடைய அம்மா பேசி சந்தோஷமாக இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் போகிறவ பட்டுட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் எப்படியோ தெரியாது, என் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்கள கேள்வி கேட்குற உரிமை இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் கிடையாது. நாங்களே என்னுடைய அம்மாவை கேள்வி கேட்காத அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்றது அவங்க சந்தோஷமாக அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க சார். என்னுடைய அம்மா கிட்ட கேள்வி கேட்குறது எதுக்காக இப்படி பண்ணுற, பசங்களுக்காகன்ற வார்த்தை உங்ககிட்ட வரக்கூடாது. நீங்கள் நாங்கள் முக்கியம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டீங்க சார். அதுக்கப்புறம் எதுக்காக எங்களை பற்றி யோசிக்கிறீங்க? என்னுடைய அம்மாவுக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் ரெண்டு பேரும் உன்னுடைய அம்மா பசங்கன்றது எனக்கு தெரியும். என்னுடைய இனிய செல்லம் எனக்காக இருக்கான். ஏன் இனிய என் கூட வரட்டும், அவளை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். இனியா நீ என் கூட கிளம்பி வந்துடுமான்னு சொல்லிட்டு கோபி கூப்பிடுறாங்க. ராதிகா வந்து, கூப்பிட்டா மட்டும் உன் பொண்ணு உன் கூட வந்துட்டு போகிறாளா கோபி? அவள் வந்து அவள் அம்மா கிட்ட தான் இருப்பா. என் பொண்ணு அவள் கண்டிப்பாக என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு கோபி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இப்போ கோபியை கூப்பிட்டா இனியா என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.